தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தொடர் வெடிச்சம்பவங்களில் 2 பிக்குகள் காயமடைந்திருந்தனர். திபெத் மற்றும் மியான்மரைச் சேர்ந்த 2 பிக்குகளே இதன்போது காயமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை 5:30க்கும் 5:58க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த வெடிச்சம்பவங்கள் இடம்பெற்றதாக பீகார் மாநிலத்தின் மகத பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் நாயர் ஓஸ்னன் ஹானை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. புத்தகாயாவில் புத்த பகவானின் பாதங்கள் படிந்த போதிக்கு இடப்புறமாக முதலாவது வெடிச்சம்பவம் பதிவாகியது. விளக்கேற்றுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அறை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸுக்கு வெளியே 2வது வெடிச்சம்பவம் இடம்பெற்றது. ஞானம் அடைந்த பின்னர் புத்த பகவான் போதி மரத்திற்கு நன்றி செலுத்திய இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தூபி அருகிலும் கர்ம விகாரைக்கு அருகில் கார் ஒன்றிலும் மேலும் 3 வெடிச்சம்பவங்கள் பதிவாகியதாக இந்திய பாதுகாப்பு தரப்பினரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புத்தகாயா வளாகத்திற்குள் பிக்குகள் பிரவேசிப்பதற்காக உள்ள இடத்தில் மற்ற வெடிச்சம்பவம் பதிவாகியது. 80 அடி உயரமான ஜப்பான் புத்தர் சிலைக்கு சுமார் 1 அடி தொலைவில் இருந்த மற்றொரு வெடிப்பொருள் செயலிழக்க செய்யப்பட்டது. வெடிச்சம்பவத்தில் மியான்மர் மற்றும் திபெத்தை சேர்ந்த 2 பிக்குகள் காயமடைந்ததுடன் அவர்கள் மகத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மகாபோதி விகாரை முகாமைத்துவ குழு உறுப்பினர் அரவிந்த் சிங் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த வெடிச்சம்பவங்களுக்காக அதிக விலை கொண்ட வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். காலை 6 மணி அளவில் புத்தகயா விகாரைக்குள் திடீரென குண்டு வெடித்தது. பின்னர் 2 குண்டுகள் வெடித்தன. இறுதியில் விகாரை சுற்றி 6 குண்டுகள் வெடித்தன. விகாரைக்கும் ஸ்ரீமா போதிக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தில் மியான்மரை சேர்ந்த தேரர் மற்றும் திபெத்தை சேர்ந்த தேரர் ஆகியோரது கால்கள் உடைந்துள்ளன. ஜப்பான் விகாரை மற்றும் கர்மா விகாரை ஆகிய இடங்களிலும் குண்டுகள் வெடித்துள்ளன. ஜப்பான் விகாரையை பார்வையிடுவதற்காக நாம் சென்றோம். நாம் அங்கு செல்லும் போது ஒரு குண்டு வெடித்தது. மற்றொரு குண்டு செயலிழக்க செய்யப்பட்டது. புத்த பகவானின் திருவுருவ சிலைக்கு அருகிலேயே அந்த குண்டு இருந்தது. அந்த குண்டு வெடிக்காமை புத்த பகவானின் அற்புதமாகவே காண்கின்றோம். இலங்கையை சேர்ந்த 5 தேரர்கள் விகாரையில் தங்கியுள்ளனர். எவருக்கும் பாதிப்பு இல்லை. அனைவரும் நலமாக உள்ளனர். சம்பவம் தொடர்பான தகவல் வெளியானதுடன் பீகார் மாநில முதலமைச்சர் புத்தகாயாவிற்கு விஜயம் செய்து பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். දැන් වෙලාව 3යි කාලය වෙලාව ඒගොල්ලන්ගේ සාකච්ඡාව තමයි සීලෝ මෙතන தற்போது மணி 3:15 ஆகின்றது. இங்குள்ள கடைகள் அனைத்தையும் அகற்றி இலங்கையில் மகாபோதிக்கு வழங்கப்பட்டுள்ளதை போன்று பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர். அனைவரையும் சோதனைக்குட்படுத்தியதன் பின்னர் உள்ளே பிரவேசிப்பதற்கான அனுமதியை வழங்குவது தொடர்பிலேயே அவர்கள் கலந்துரையாடுகின்றனர். விரைவில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொள்வது தொடர்பில் பேசப்படுகிறது. தற்போது புத்தகயாவில் அமைதி சூழல் நிலவுகிறது. விகாரை காலை முதல் மூடப்பட்டுள்ளது. ஒருவருக்கும் உள்ளே பிரவேசிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. பிக்குகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. டில்லியில் இருந்து குழுக்களை அனுப்புவதாக கூறுகின்றனர். டில்லி குழுவினர் இங்கு வருகை தந்து அனைத்தையும் அப்புறப்படுத்தியதன் பின்னரே பிரவேசிப்பதற்கான இயலுமை கிடைக்கும். அது சமய பிரச்சனை அல்ல. ஹிந்து, இஸ்லாம், பர்கர் அனைவரும் இங்கு ஒற்றுமையாக வாழ்கின்றோம். அது தொடர்பில் எவரும் பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புத்த பகவானுக்கு அகௌரவம் ஏற்படும் வகையில் இங்கு எந்த ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை. 6 குண்டுகள் வெடித்தாலும் புத்த பகவானின் பாத கமலங்கள் படிந்த இடத்தில் குண்டு வெடிக்கவில்லை. அது மிகப்பெரிய அற்புதமாகும்.